இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாக்குற? இந்த வீட்ல நீ நடிச்சிட்டு தானே இருக்க. உன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் மொத்த குடும்பமும் மயங்கி கிடக்கு. சாம், தேவையில்லாம பேசுற, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மைதானே சொல்றேன். நான் 2 வருஷமா பழகுன என்னோட பாய் ஃப்ரெண்ட வற்புறுத்தி அவனை ஏமாத்தி சீட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க. அது மட்டும் உனக்கு நல்லா இருக்குமோ? இப்போ லட்சக்கணக்குல போடவ 100 பவுண்ட் நகைய இந்த குடும்பத்தை ஏமாத்தி வாங்கி போட்டு மெனுக்குற. இதெல்லாம் உனக்கு என்னைக்கு இதோ? இவனாச்சு நம்ம இவ்வளவு மட்டமா பேசிட்டு இருக்கா இவள? சேது இரு. அதுல ஜனமா இவ்வளவு ரியாக்ட் பண்ண வேண்டியது நீ இல்ல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுதுடி. என் அண்ணன் சிபியோட பெரிய பணக்காரனா இருந்திருந்தா அவன்கிட்டயே திரும்ப பல்ல இழிச்சிட்டு வந்திருப்ப. விட்டா அவன் கூட How is it? சூப்பர் மாஸ். சூப்பர் ஜனாமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் இருக்கும் போதே ஏன் கண்ணு முன்னாடியே என் வைஃபை பத்தி தப்பா பேசுவ? என்ன தைரியம் உனக்கு? இல்ல பேபி. வாய மூடு. தமிழை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இவ கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கா? இல்ல பேபி, அவ உன்ன மயக்கே. சாம், தமிழ் என்ன மயக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருக்கோம். அவ என்னோட வைஃப். என் வைஃப மரியாதை குறைவா நடத்துறது என்ன மரியாதை குறைவா நடத்துறதுக்கு சமம். தமிழை மதிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. கெட் லாஸ்ட். பேபி பேபி ப்ளீஸ் பேபி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவ உன்ன இனி ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற. உன்னோட எந்த எக்ஸ்கியூஸும் எனக்கு தேவையில்லை. உனக்கு ஆல்ரெடி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலும் பொறுத்துக்க முடியாது. இல்ல பேபி, கண்ணு முன்னாடி நிக்காத போ. பேபி நான் சொல்றது. பேபி